ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீடு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 6 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் வேக வச்சிடாதீங்க, இட்லி சட்டியில் தாங்க இதை வேக வைக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிரும். குக்கரில் வேக வச்சிங்கன்னா அந்த முத்துக்கள்லாம் நசுங்கிரும், குழஞ்சிரும். இட்லி சட்டியில் வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேயே நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஸ்வீட் கார்னு. நம்ம முறுக்கு எடுப்போம்ல, கம்பி சூடாக இருக்கையிலே அந்த முறுக்கு கம்பியில் குத்திக்கோங்க. கையில் தொட்டிங்கன்னா சூடாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. நெய், மிளகாத்தூள், சால்ட்டு இதில் நம்ம அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக இருக்கையிலே தடவிடுங்க. நீங்கள் இதில் பட்டர் கூட தடவலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கையில் தடவுனீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. குழந்தைங்களுக்கு காரம் பிடிச்சிச்சின்னா கொடுங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட் கார்ன் இதுங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஸ்வீட் கார்ன் செஞ்சாச்சு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சுண்டல். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுருங்க. சின்ன வெங்காயம் 7 எடுத்துருக்கேன், அதை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம், ஓரளவு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை 1 கொத்து போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இந்தளவுக்கு வதங்கினா போதும். சுண்டலுக்கு தகுந்த சால்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை கடலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன் குக்கரில். ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு நல்ல முத்து முத்தாக கிடைக்கும். அதை உடச்சிட்டு இது போல் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மூடி தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.